ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 3 நான் நிலம் படைத்தவன். நுழையும் முன் என்னன்னா, காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளை நிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம். ஸோ அந்த காலத்தில் எப்படி மக்கள் காடுகளில் வாழ்ந்து எப்படி இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கியிருந்தான். விளைநிலங்கள்னால் அந்த பயிர் வைக்கிற நிலமாக மாற்றினா, அதுக்கப்புறம் பயிர்கள் விளை வச்சு, அதுக்கப்புறம் ஊர்களை ஆக்கி, அதுக்கப்புறம் ஊர்கள் நகரமாச்சு, நகரம் நகராச்சு. இந்த மாதிரி அதோட சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய மேம்படுத்திகிட்டே வராங்க. அடுத்தபடியாக பல்வகை தொழில்களை நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன் வாழ்வை அது மூலம் மேம்படுத்திக்கிறான். தொழில் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தியிருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். நான் நிலம் படைத்தவன். நான் நிலம்னா 4 நிலம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாட்டு என்னன்னா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோள் மரத்தால் பலப்படுத்தி. அதாவது கல், முள் இதெல்லாம் காட்டே மாற்றுறாங்க. காட்டில் ஒரு வயலில் விளைவிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. விளைவிச்சு அது மூலமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, மேம்பாடாட்டிய ஆரம்பிக்கிறாங்க. மல்லெடுத்து திண்டோள் மரத்தால் பலப்படுத்தி. மல்லெடுத்து திண்டோள்னா வலிமை, மல்னா வலிமை, வலிமையாக அதை வளப்படுத்துகிறாங்க. வலிமையாக வளப்படுத்தி ஊராக்கி, ஊரை நகரமாக்கி, அதை ஊராக்கி நகரமாக்கி நான் என்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். அதாவது அந்த ஊரை நகரமாக்குறான், நகரத்தை நாடாக்குறான். அந்த நாடாக்கின பிறகு அவனுக்கு ஒரு பெருமை உண்டாகலாம். அந்த பெருமை தான் அவன் பெற்றான் அப்படின்னு சொல்லுது. மாநிலத்தில் முல்லை மருதம் நீ குறிஞ்சி நெய்தல். அது மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல், அந்த 4 திணைகளை சொல்கிறாங்க. அந்த 4 திணைகளுக்குரிய குறிஞ்சின்னா காடுகளில் இருக்கக்கூடியது, முல்லைனா குறிஞ்சினா மலைப்பகுதி, முல்லைனா காடு, மருதம்னா வயல், நெய்தல்னா கடல் சார்ந்த பகுதி. ஓகே, ஸோ நம்ம இந்த லைனில் 6th லைன் பார்க்குறோம். மாநிலத்தில் முல்லை, 5th லைன் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல். நானிலத்தை கண்ட ஒரு நாகரிக மாந்தனவன். நாகரிக மாந்தனவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சிமர் கடந்தான். ஆழக்கடல் கடந்தான்னா ஆழமான கடல்களையும் கடந்தான் கப்பல் மூலயமா. அஞ்சும் சமர் கடந்தான், யாருமே இறங்கக்கூடாது. அவ்வளோ பெரிய கஷ்டமான போர் அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வராங்க. சமர்னா போர், சமர் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி குடி பிடித்தான். அதாவது அந்த பனிமலைக்கு மேலே அவன் குடியை வச்சுட்டு வந்திருக்கான். அந்தளவுக்கு நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில். குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள். அதாவது கடலுக்கடியில் போய் முத்தெடுத்துலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இக்கழிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி இப்போ நல்கும் மாநிலத்தால் கண்டங்கள் சுற்றி கிளமேறி வந்தவன் தான். அதாவது ஏலமிளகு ஏற்றுமதி செய்கிறாங்க, வணிகத்துக்காக பண்ணுறாங்க. அது மூலியமாக கடலில் பையமாக செஞ்சு இந்த கண்டங்களையே சுற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அப்போவே அந்த ஏலம் மிளகுலாம் வணிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சுற்றி வர ஆரம்பிச்சிருக்காங்க கண்டங்களை வணிகத்தின் மூலமாக. அடுத்தது பார்ப்போம். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை எஞ்சிய கட்சி விளக்கிடுவான். அஞ்சாமல் இருப்பான் போருக்கலாம், ஆனால் இந்த சான்றோர்கள் ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் சான்றோர்கள் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறதுக்கு அஞ்சினார்கள். ஸோ அந்த பாடல் எழுதிய முடியரசன். சொல்பொருள் பார்க்கலாம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், நல்லதையே தரும், கழனினா வயல், மரம்னா வீரம், மரம் வீரம். இந்த தமிழர்களோட வீரத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இக்கிழிப்பு பெரும் மகிழ்ச்சி, களம் கப்பல் ஆழி கடல். பாடலின் பொருள் எளிமையாக இருக்கும். நம்மளுக்கு படிக்கும்போது ஒரு டைம் ஒன்ஸ் படிச்சிட்டோம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். தமிழின் கற்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் பலத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கினான். வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தினால் வகைப்படுத்திய நாகரீக மனிதனவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான்.
அச்சம் தரும் போகையிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி தடுத்தான். ஈழமிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். நூல்வழி. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை. இன்னொன்று ஈஸியான ஷார்ட்கட். பூங்கொடின்றது ஒரு பெண்ணோட நேம். காவிய நம்ம சொன்ன காவியம் வருது. வீரக்காவியம் காவியப்பாவை, பெண் பெண். இந்த 3 நூல்கள். ஒன்று வந்து பூங்கொடி, வீரக்காவியம், இன்னொன்று காவியப்பாவை. முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடியார் முடியரசு. இந்த பாடல் வேறு விதி செய்வோம் என்ற நூலையும் இடம்பெற்றிருக்கு. இப்போதான் இன்ஃபர்மேஷன். பாரதியாரோட பாடல். வெள்ளிப்பானை வாழையின் மீதுலாவும், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதி பூரத்து கௌரவை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியத்தும் கவிதை கொண்டு சேரத்தந்தங்கள் பரிசளிப்போம். பாரதியார் எழுதியிருக்காரு. அந்த பாடல் கேள்விப்பட்ட பாடலாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.